ஹாய் வணக்கம் மக்களே. வணக்கம். நம்ம எல்லோருமே ரொம்ப நாளாக எதிர்பார்த்த நம்ம அட்டாக் ஆன் டைட்டன் அனிமே ரீடப்பை எப்போ ரிலீஸ் பண்ண போகிறாங்கன்னு இப்போ அதிகாரப்பூர்வமாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க நண்பா. ஸோ அது எப்போ எங்கே ரிலீஸ் பண்ண போகிறாங்கன்னா இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முதல் நம்ம சேனலில் நீங்கள் இப்போ தான் முதல் முறையாக ஒரு வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலையுமே சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு அனிமே பார்க்குற ஃப்ரெண்ட்ஸுக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. போலாமா? ஸோ இது வந்து எதில் கொண்டு வராங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மியூஸ் இந்தியா யூடியூப் சேனல்லாம் கொண்டு வர போகிறாங்க நண்பா. ஸோ நானுமே ஜியோ ஹாஸ்டெல்லாம் கொண்டு வருவாங்கன்னு எதிர்பார்த்தேன். ஆனால் அப்படி இல்லை, இப்போதைக்கு நம்ம மியூஸ் இந்தியா யூடியூப் சேனல்லாம் கொண்டு வர போகிறாங்க. ஸோ நீங்களுமே ஈஸியாக எந்தவித சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணாமலே பார்த்துக்க முடியும். ஸோ இது வந்து எப்போ ரிலீஸ் பண்ண போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மார்ச் 15, அதாவது இன்னைக்கு நைட்டு 8:30க்கு தமிழ் தெலுங்கு டப்பில் ரிலீஸ் பண்ண போகிறாங்க நண்பா. நான் வரணும்னு ரொம்ப ஆசைப்பட்ட போல அதான் வந்துட்டேன். ஸோ 8 மணிக்கு ஜாப்பனீஸில் இங்கிலீஷ் சப்டைட்டிலோட ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கப்புறமா 8:15க்கு ஹிந்தி டப்லையுமே ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கப்புறமா தான் 8:30க்கு நமக்கு தமிழ் தெலுங்கு டப்பில் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஸோ இப்போதைக்கு சீசன் 1 தான் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஸோ அதுவுமே வாரம் ஒரு எபிசோட் படி ரிலீஸ் பண்ணாமல் டெய்லி ஒரு எபிசோட் படி தான் ரிலீஸ் பண்ண போகிறாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா வாரம் ஒரு எபிசோட் படி ரிலீஸ் பண்ணால் இந்த வருஷம் முழுக்க அவங்க ரிலீஸ் பண்ணி கொண்டு இருக்கணும். ஸோ அப்படி ரிலீஸ் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போதைக்கு டெய்லி ஒரு எபிசோட் படி நைட்டு 8:30க்கு தமிழ் தெலுங்கு டப்பில் அடுத்தடுத்த எபிசோடுமே எதிர்பார்க்கலாம். சரி, இந்த படம் நல்லா அமையும்னு நான் வந்து இறைவன்கிட்ட வேண்டிக்கிறேன். ஸோ மொத்தமாக இந்த அட்டாக் ஆன் டைட்டன் அனிமில 4 சீசன் இருக்குது. ஸோ இப்போ சீசன் 1 தான் ரிலீஸ் பண்ண போறாங்கன்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த அனிமே ஏற்கனவே நம்ம அமேசான் பிரைம்ல அனிமி டைம்ஸ்லயுமே போன வருஷம் தமிழ் தெலுங்கு ஹிந்தி டப் பண்ணி கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அது வந்து ரொம்ப சுமாரா பண்ணிருப்பாங்க. நிறைய கேரக்டருக்கு எல்லாமே வாய்ஸ் எல்லாமே செட் ஆகாத மாதிரி தான் இருந்திருக்கும். ரொம்ப வலிக்குதாப்பா, இந்த மாதிரி குழந்தையெல்லாம் பாத்துக்கிறதுக்கு இங்க யாரும் இல்ல. அதனால உன் அழுகைய நான் நிறுத்திடவா? அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. அதோட கதையுமே அடி வாங்கியிருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு சுமாரா ஸ்கிரிப்ட் எல்லாமே பண்ணிருப்பாங்க. ஸோ இதுக்கு முதலே நம்ம மியூஸ் இந்தியா யூடியூப் சேனல்ல நிறைய ஹிந்தி டப்ல அனிமே எல்லாமே ரிலீஸ் பண்ணி கொண்டு தான் இருக்காங்க. ஸோ இப்போ கூட ரீசெண்டா காதரஸ் அட்வென்ச்சர் இந்த இசக்காய் அனிமையை தமிழ் டப்லயுமே ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த அனிமிக்கு எதிர்பார்த்த அளவுக்கு சப்போர்ட்டுமே கிடைச்சிருக்காது. ஏன்னா ஏற்கனவே நம்ம கிரஞ்சிரோல அந்த அனிமையை ரிலீஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ண அப்புறம் தான் இவங்களுமே வீக்லி ஒரு எபிசோட் படி ரிலீஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. ரெண்டுமே ஒரே டப் தான். நம்ம மியூஸ் இந்தியா தான் டப் பண்ணி நம்ம கிரஞ்சிரோலுக்குமே கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால இந்த அட்டாக் ஆன் டைட்டன் அனிமே இன்னும் தமிழ் டப்ல பார்க்க இருந்தீங்கன்னா நம்ம அனிமி டைம்ஸ் டப்பை பார்க்காம இந்த மியூஸ் இந்தியா ரீடப்புமே ட்ரை பண்ணி பாருங்க. இவங்களுமே எப்படி பண்ணிருக்க போறாங்கன்னு தெரியல. ஆனா ஓரளவுக்கு நல்லா பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி தான் அப்படியே வந்திருக்குது. சோ வெயிட் பண்ணி பாப்பேன் நண்பா. இந்த மியூஸ் இந்தியாவோட டப்புமே எப்படி இருக்க போகுதுன்னு ஒழுங்கா ஜெயிக்கிறதுக்கு வழியா பாரு. சோ இந்த தடவை இந்த அட்டாக் ஆன் டைட்டன் அனிமிக்கு முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்க நண்பா. சோ அப்படியே நம்ம மியூஸ் இந்தியா யூடியூப் சேனலையுமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. சோ முக்கியமா இதை வந்து இந்தியால இருக்கிறவங்க மட்டும்தான் பார்க்க முடியும். அதர் கண்ட்ரீஸ்ல இருக்கிறவங்க பார்க்க முடியாது. அவ்வளவுதான், நம்மள முடிச்சு விட்டீங்க போங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே நம்ம மியூஸ் இந்தியா யூடியூப் சேனலை பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ அதோட அனிமி பார்க்காத ஃப்ரெண்ட்ஸுக்குமே இந்த அட்டாக் ஆன் டைட்டன் அனிமியை பார்க்க சொல்லி இந்த லிங்குமே ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ யாரும் பார்க்காம இருந்தீங்கன்னா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க நண்பா. ஒரு வெத்தான அனிமி பார்த்தாலே தெரிகிறது. தெரிகிறதா? சரி, போயிட்டு வரட்டா? போயிட்டு வாங்க, டாடா. சின்ன சேனலு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்ல தட்டிடுங்க.